வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 3/8/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. நாம் இந்த மந்த்லேருந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கலரை வச்சு ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் இனிமேல் கிடையாது. நெக்ஸ்ட்டு திங், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 9:30 முடிஞ்சோனையுமே 9:31க்கு என்ட்ரி போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு 4 மந்த்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கரெக்ஷன் செஞ்சு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு, இப்போ 2026 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2030 வரைக்கும் இதே கான்செப்ட் தான், அந்த கோர் கான்செப்ட். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது. அதில் இன்னும் நம்ம எந்த டைம்க்கெலாம் என்ட்ரி போகலாம், எப்படிலாம் அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. அதனால் நீங்கள் எப்போதுமே போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் டிஸ்க்ளைமரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஓப்பன் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா காலையில், அந்த ஓப்பன் ப்ரைஸுமே இனிமேல் நாம் மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் நாம் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை, லோ, அதோட ஓப்பன், இது மூணையுமே நாம் மார்க் பண்ணிக்க போகிறோம். கலரை வச்சு நாம் என்ட்ரி போக வேண்டாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, 24,576, லோ ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா, 24,515. இதில் இருக்கிற கால் புட், மேலே இருக்க கால் புட், மொத்தம் 4 ஸ்ட்ரைக்கு தான் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் சொன்னது தான், இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனதாவோ அல்லது கேப் டவுன் ஆச்சுனாவோ நீங்கள் உடனடியாக என்ட்ரிக்கு போகாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதே மாதிரி நாம் இன்னையிலேருந்து ஒரு நாளைக்கு 2 என்ட்ரிக்கான சான்சஸ் எப்படிலாம் இருக்குது, ப்ராப்பர் ரீசனோட அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இனிமேல் நாம் என்ட்ரிக்கு போகிற டைம் என்ன பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 10 o'clock. இது ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கான என்ட்ரி. இந்த 9:30லேருந்து 10 o'clock நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 o'clock அது ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆயிரும். ஸோ அங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இந்த 9:30லேருந்து 10க்குள்ளே நமக்கு என்ட்ரி கிடைக்கல, ஒரு ப்ராப்பர் ரீசன் படி நம்மளோட செட்டப் படி என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நாம் 10 to 12 எப்போதுமே என்ட்ரி போக மாட்டோம். நீங்கள் இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த 10 to 12 வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சைட்வேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ 9:30லேருந்து 10 o'clock நீங்கள் என்ட்ரி போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் 10 to 12 வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சொல்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் நம்பர் 12, 1, 2, இந்த டைமில் எங்கேயாச்சும் என்ட்ரி கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 9:30க்கு என்ட்ரி எப்படி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம லோ ஸ்ட்ரைக்கை எடுத்துக்குவோம். எப்போதுமே இனிமேல் லோ ஸ்ட்ரைக்கையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ஹை ஸ்ட்ரைக்கையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். லோ ஸ்ட்ரைக்குனால் நம்ம கால் சைடு தான் பார்ப்போம். அதே மாதிரி இந்த கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியமே நம்ம கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஆவரேஜ் லைனு இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை, ஆப்போசிட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை, இந்த 5 லைனை மட்டும்தான் இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனோ ஆகிறப்ப ட்ரேடே பண்ணாமல் அடுத்த ஒரு ப்ராப்பர் ரீசனுக்காக வெயிட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் 12 o'clock வரைக்கும் எந்த என்ட்ரியுமே போகாமல் இருந்திருக்கிறது நல்லது. அப்படி என்ட்ரி போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லோ சைடில் போய் அந்த லோவில் இருக்க கால் சைடில் என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஆப்போசிட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ ஹைக்கு மேலே இருக்கான், இவனோட லோக்கு மேலே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான். அப்போ 4 லைனுக்கு மேலே இருக்கான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான்,
நம்மளோட பலம் பலவீனம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எதிரியோட பலம் பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ 24,500 புட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இவன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே லோக்கு கீழே வந்துட்டான். இந்த இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி போகிறோமோ அவனோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டானா ஃபர்தராக அன்னைக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இவன் திரும்ப எப்போ இவனோட லோவில் சஸ்டெயின் ஆகி இங்கேருந்து மேலே போகிறானோ அப்போ தான் வந்து நிஃப்டியில் நல்ல ஃபாலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஒரு 9:30 முடிஞ்சு ஒரு 9:45 இவன் வந்து யார் 24,500 புட்டு இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டான். ஸோ அப்போ நம்ம தாராளமாக வந்து 24,500 புட் காலில் என்ட்ரி போயிருந்துருக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு 5 இது வந்து 4 லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளோட கான்செப்ட் படி நமக்கு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் டார்கெட்டு. ஸோ இங்கே நீங்கள் ஒரு 100 ரூபாய் ரவுண்ட் நம்பரில் எடுத்திங்கன்னா 130 வரை தான் போயிருக்கு. ஆல்ரெடி ஒரு 200 பாயிண்ட் ஹியூஜ் கேப் அப் அப்படிங்கிறதுனால நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை. சரிங்களா? ஸோ இங்கே 100 ரூபாயில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கலர் கேண்டிலை வச்சு முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் இங்கே ஒரு 100 ரூபாயில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே 130 வரை போயிருக்கு. திரும்பவும் பாருங்கள் இங்கே 95 ரூபாயில் வந்துட்டு திரும்ப 120 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரிலேயே வந்து டார்கெட்டும் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. அதனால் நாம் ரெண்டாவது என்ட்ரிக்கான வாய்ப்பை பார்க்க முடியலை. ஓகேவா? அதே மாதிரி புட் சைடு ஹை ஸ்ட்ரைக் இருக்குது பார்த்தீங்களா? இவனோட ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,576. ஸோ அதுக்கு ரவுண்டாக இருக்கிற ஸ்ட்ரைக் என்ன பார்த்தீங்கன்னா 24,600 புட்டு 24,600 கால். அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இவனோட ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள் 24,500 கால், அவனுக்கு ஆப்போசிட் இருக்கான் பாருங்கள் 24,500 புட்டு. அதில் என்ன நடந்துச்சோ அதே தான். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையுமே இவனும் பாருங்கள் இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டான். அப்போ லோ ஸ்ட்ரைக்கிலையும் இருக்கிற புட்டும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டான். ஹை ஸ்ட்ரைக்கில் இருக்கிற புட்டு நம்ம ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த புட்டில் தான் என்ட்ரி போவோம். இவனுமே வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டான். அப்போ ஃபர்தராக நமக்கு மார்க்கெட் வந்து இவனோட அந்த லோக்கு மேலே எப்போ சஸ்டெயின் ஆகி மேலே போகிறானோ அப்போ மட்டும்தான் நமக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ரிவர்சலில் ஒரு என்ட்ரி பார்க்குறீங்கன்னா இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே பாடி எங்கேயுமே வரலை, இன்னொன்று இவனோட ஓப்பனுக்கு கீழேயுமே எங்கேயுமே வரலை. ஸோ நாம் காலையில் என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா அதாவது நம்ம கான்செப்ட் படி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா கால் சைடு மட்டும் இன்றைக்கி என்ட்ரி போயிருக்கலாம். அதுவும் நமக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 200 பாயிண்ட் வந்து ஹியூஜ் கேப் அப்பு. ஸோ இன்றைக்கி ட்ரேடே எடுக்காமல் வேடிக்கை பார்த்துருக்கிறது என்ன கேட்டால் பெட்டர். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே ஒரு 100 ரூபாயில் எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே 100 ரூபாயில் எடுத்துருக்கலாம்னா அதுவும் நீங்கள் 930க்கெலாம் எடுத்துருக்கக்கூடாது, ஒரு 945க்கு மேலே. ஏன்னா 945க்கு மேலேன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா 945க்கு மேலே தான் யார் இவன் இருக்கிறான் பாருங்கள் 24,500 புட்டு. அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே வந்துட்டான். அப்போ இவன் நல்லா வீக் ஆகிட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 காலு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லைனுக்கு மேலே இருக்கான். அப்போ இங்கே நீங்கள் 100 ரூபாயில் என்ட்ரி எடுத்திங்கன்னா 130 போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு 30 பாயிண்ட் இன்றைக்கி நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இல்லை கடைசி வேற ஓட விட்டு பார்த்துருந்தீங்கனாலும் 113 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 20 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். நாம் அன்னன்னைக்கு ட்ரேட் எடுத்து அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பொசிஷனை வந்து அடுத்த நாளைக்கு ஹோல்டு பண்ண மாட்டோம். ஸோ 20 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு ரெண்டு சைடு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் வந்து ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பற்றினா இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த கேண்டிலோட கலரை வச்சு எடுத்தீங்கன்ட்டு. போன மாதம் நமக்கு நிறைய நாள் வந்து ஈக்குவலாக, அதாவது ஃபஸ்ட்டு 15
மினிட்ஸ் கேண்டில் கலர் வச்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட டார்கெட் ஒரு நாளோ 2 நாளோ தான் எக்ஸஸாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து பிளாங்காக அப்படியே 9:30க்கு என்ட்ரி போயிடுறீங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மார்க்கெட் செனாரியோவில் ஒரு ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனோ ஆச்சுனாவோ 9:30க்கு நமக்கு பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடைக்காம இருக்கலாம். அல்லது அந்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேன்னு கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அன்றைக்கும் வந்து 9:30க்கு பர்ஃபெக்ட் என்ட்ரி கிடைக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி அல்லது நிறைய லாஸில் இருந்தாலும் சரி, இங்கேருந்து குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து நிறைய விஷயங்கள் புரிபட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். மார்க்கெட் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆவரேஜ் லைனு நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஹியூஜ் கேப் அப்பே ஆனாலும் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட 4 லைன் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு கால் சைடு தான் என்ட்ரி. ஆனால் டார்கெட்டும் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து நோ ட்ரேடு டே அப்படின்னு கூட நாம் வச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் நாம் கொடுக்கறது இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து ஒரு நிலையாக இல்லாமல் டெய்லியுமே வந்து ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப் அப்போ கேப் டவுனும் ஆகி ஒரு 40 பாயிண்ட் கூட நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மந்தமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணும். மார்க்கெட்டை நம்மளால் மாற்றவே முடியாது. மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை இன்னமும் நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் ஹியூஜ் கேப் அப் ஆகிருக்கா, இந்த மாதிரி கேப் அப் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி சினாரியோ நடந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி தான் வீடியோ போட போகிறோம். ஏன்னா இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே தான். இதில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி எப்படிலாம் ட்ரேடு எடுக்கலாம், எப்படிலாம் திரும்ப நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவத்தையும் வச்சு நீங்கள் கற்றுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.